அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு மாற்றி பேசாதவர். இயேசுவின் ஆளுமையினுடைய ஒரு தனித்தன்மை, அவர் மாற்றி பேசாதவர் என்று இறைமொழி அவரை போற்றுகிறது. 2 கொரிந்தியர் 1:19 பவுலடியார் சொல்கிறாரு, நானும் சில்வானும் தீமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து. ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்லர், மாறாக அவர் ஆம் என உண்மையே பேசுபவர். அருமையான ஒரு செய்தி. இயேசுவுக்கு சான்று பகர்கிறார் பவுலடியார். இயேசு ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் மாற்றி பேசுபவர் அல்ல, ஆம் என்று உண்மையே பேசுபவர். ஒரு ஆளுமையின் சிறப்பு அதுதான். நல்ல ஆளுமைகள் உள்ளத்தின் நேர்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மாற்றி பேசுவதில்லை. ஒரு நேரத்தில் ஆம்னு சொல்லிட்டு இன்னொரு சமயத்தில் இல்லை, நான் அப்படி சொல்லலை, ஐ டிடன்ட் மீன் தட், நான் அப்படி என்றெல்லாம் மாற்றி மாற்றி பேசுபவர்கள் நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள் அல்லர். இதற்கு இயேசுவுக்கு சான்று பகர்கிறார் பவுலடியார். இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் மாற்றி பேசுபவர் அல்ல, மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுபவர். இயேசுடைய பல பெயர்களில் ஒன்று அவர் உண்மை உள்ளவர். அவரே கூறினார், நானே வழியும் ஒளியும் உண்மையுமாய் இருக்கிறேன். எனவே மாற்றி பேசாமல் இருப்பதற்கு அடிப்படையில் நமக்கு என்ன தேவை? உள்ளத்து நேர்மை தேவை. காரணம், இயேசுவே கூறினார், உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். உள்ளத்தில் நேர்மை இருக்கின்ற பொழுது மாற்றி பேச வேண்டிய தேவையில்லை. ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் பேசுங்கள் என்று இயேசுவே கூறினார். இதற்கு மிகுதியாக வருவதெல்லாம் தீயோனிடமிருந்து வருகின்றன என்றும் அவர் கூறினார். ஆகவே இந்த தீயோனுடைய சிந்தனைகள், அலகையினுடைய வேலைகள், இவை எல்லாமே நம் உள்ளத்திலே இருக்கின்றன. உள்ளத்தில் நேர்மை இருந்தால் நாம் மாற்றி பேச மாட்டோம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச மாட்டோம். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். எனவே நம்முடைய பேச்சு ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் இருக்கட்டும். இயேசுவை போல அவர் ஆம் என்று எப்போதும் உண்மையே பேசுபவர். நாமும் ஆம் என்று உண்மையே பேசுபவர்களாக மாறுவோமாக. இயேசுவினுடைய ஆளுமையின் சிறப்பு, அவர் மாற்றி பேசாதவர். நம்மிடத்தில் அந்த மாற்றி பேசுகிற குறை பண்பு இருந்தால் அதை நாம் மாற்றிக்கொள்வோமாக. இயேசுவை போல நாமும் உள்ளத்து நேர்மையோடு ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் எப்போதும் உண்மையே பேசுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.